அன்பு நேயர்களே வணக்கம். இந்த பதிவிலே பெரியாழ்வாருடைய ஒரு அழகான பதிகம். பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழ் பாடியவர். இந்த பிள்ளைத்தமிழிலே கண்ணனை குழந்தையாக நினைத்து அந்த கண்ணனுடைய பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்பட்டது என்பதை ஒரு பாசுரத்திலே அவர் பாடுகின்றார். இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் எல்லாம் நாம் அதை கவனிக்க வேண்டும். அன்றைக்கு எப்படி கண்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள் என்று. இப்போ இது என்ன பண்ணுகிறோம் என்று சொன்னால், எல்லாரும் ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வைத்து, அது ஒரு மேல்நாட்டு கலாச்சாரம், அதை ஊதுகிறார்கள். ஒரு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு விளக்கை ஊதக்கூடாது, வாயில் எச்சில் நெருப்பில் படக்கூடாது. நெருப்பு என்பது அத்தனை புனிதமானது. அந்த காலத்திலே பார்க்கலாம், கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் இது தெரிந்திருந்தது. ஒரு அடுப்புல புகை வந்து விட்டது என்று சொன்னால் வெறும் வாயாலே அதை ஊத மாட்டார்கள். ஒரு குழல் போல வைத்து ஊதி அந்த நெருப்பை அணையாமல் அந்த புகையை போக்குவார்கள். ஆனால் இப்பொழுது மாறிவிட்டது. இந்த பிறந்த நாள் எப்படி கொண்டாட வேண்டும்? ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? அந்த குழந்தை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் பெற்றோருக்கும் எல்லோருக்கும் நன்மை செய்பவனாக அந்த குழந்தை பிறந்திருக்கிறான் என்கிற எண்ணம் இந்த ஊராருக்கெல்லாம் ஏற்பட வேண்டும். இப்போ அந்த பாசுரத்திலே ரொம்ப அற்புதமான பாசுரம். வண்ண மாடங்கள் சூழ்திருக்கோட்டியூர், திருக்கோட்டியூரிலே பிறந்ததாக கொண்டாடுகின்றார். இதுக்கு என்ன காரணம் என்பதற்கு உரையாசிரியர்கள் பல்வேறு விளக்கங்களை தருகின்றார்கள். ஏனென்றால் அவன் பிறந்தது ஏதோ ஒரு இடத்திலே தானே, அது என்ன திருக்கோட்டியூர் சொல்கிறார் என்று சொன்னால், அவருக்கு அத்தனை பயம். கம்சன் பிறந்ததிலே இருந்து அவனுக்கு பல்வேறு விதமான இடைஞ்சல்களை சந்தித்து வந்தவன் அல்லவா, அதனால அப்படி அவர் பாடுகின்றார். திருக்கோட்டியூர் பெருமானை கண்ணனாக நினைத்து பாடுகின்றார். வண்ண மாடங்கள் சூழ்திருக்கோட்டியூர், முதலில் அந்த ஊரினுடைய பெருமையை சொல்லுகின்றார். வண்ண மாடங்கள், எண்ணம் நன்றாக இருந்தால் எல்லாமே நன்றாக இருக்கும். வண்ணம் என்பது எண்ணத்தை பொறுத்தது. அங்கே எம்பெருமானையே நினைத்து பக்தியோடு இருக்கக்கூடிய ஊரிலே ஒவ்வொன்றும் நன்றாகத்தான் இருக்கும். வண்ண மாடங்கள் சூழ்திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன். கேசவன் என்ற ஒரு வரியை போடுகின்றார். கேசவன் என்றால் மும்மூர்த்திகளும் பொருந்தியவன் அப்படின்ட்டு பொருள். அத கா என்றால் பிரம்மன், ஈசன் என்றால் சிவபெருமான், கிலேச நாசனன், கிலேசங்களை போக்குபவன் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. கண்ணன் கேசவன் நம்பி, நம்பி என்றால் அவனை நம்பித்தான், இறைவனை நம்பித்தான். இந்த நம்பிக்கை என்பதே அதை சார்ந்ததுதானே, பகுத்தறிவுன்னு சொல்லுகிறோம். நம்பிக்கை பக்தியில எது முக்கியம்னா நம்பிக்கை. ஒவ்வொருவரும் கோயிலுக்கு எதிலே போகின்றான், இந்த பகவான் நம்ம எப்படியும் காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கை தானே. அந்த நம்பி என்றால் உபகாரகன் என்று பொருள். நம்பி, நங்கை என்று சொல்வது வழக்கம். தமிழிலே அழகான சொல் நம்பி. நம்பி கண்ணன், நம்பி கேசவன், அவனை நம்பித்தான் இருக்கின்றான். அவன் எல்லோருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகத்தான் அங்கே பிறந்திருக்கிறான். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில், பிறந்த இல், அந்த இல்லம் இருக்குதுல்லவா, அதுல எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட. எண்ணெய் சுண்ணம், அதாவது ஸ்நானம் செய்து கொள்ள வேண்டுமா, குழந்தை பிறந்து விட்டதல்லவா. எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிட்டு அவன் வீட்டில் போயிட்டு
குழந்தை பிறந்திருக்குது இல்லையா, அப்போ எண்ணெயும் அந்த சுண்ணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சீயக்காய், அது போட்டு தேய்க்கக்கூடிய பொறிகள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர்த்து விடனா ஒரு பெரிய விளையாட்டு, ஒரு குதூகலம் இருக்கு. இவருடைய எண்ணெயை எடுத்து அந்த அவர் மீது தெளிக்கின்றார், அவர் எடுத்து இவர் மீது தெளிக்கின்றார். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர்த்து விட அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த இன்பம் இன்னொரு நுட்பமா பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பது, அதே மாதிரி அவங்க திரும்ப கொடுப்பது, இது ஒரு முக்கியமான விஷயம். இது எப்படின்னா கொடுத்து வாங்குறது அப்படின்னு சொல்றது, அதுல இருக்கிற இன்பம் எப்படி இருக்கு. நம்ம பள்ளிக்கூடத்திலேயே போறோம், நம்ம சாப்பாடு எடுத்து இன்னொரு குழந்தைக்கு கொடுக்குறோம், அந்த குழந்தைங்க சாப்பாட்டை எடுத்து நம்ம சாப்பிட்றோம், இப்படி மாத்தி மாத்தி இருக்கு. அலுவலகத்துக்கு போறோம், அதே மாதிரியே இப்படி இணைந்து வாழுகின்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை கூட காமிக்கிறார். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர்த்து விட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே, எல்லாம் மேலையும் கீழையுமா வாரி இறைத்து, அது அப்படியே அந்த கண்ணனுடைய முற்றம், அவனுடைய வீடினுடைய முதல் பகுதி இருக்கிறது அல்லவா, அது சேராகிவிட்டது. அப்படி ஒரு அழகான ஒரு பிறந்த நாள் காட்சியை வர்ணிக்கிறார். இதுக்கு அருமையான ஒரு இசை, அந்த இசையோடு இந்த மோகன ராகத்திலே இந்த பாடலையும் நீங்கள் கேட்டால் பக்தி இசை, அந்த தமிழ் இசை என்று சொல்றோம் இல்லையா, அந்த தமிழ் இசை பிரபந்த இசையிலே நீங்கள் மூழ்கி போவீர்கள். அந்த இசை இப்பொழுது உங்களுக்கு அடுத்த பாசனத்திலே மறுபடியும் நாம் சந்திப்போம்.